ஓகேண்ணா என்ன தந்தை டவுன்லோட் பண்ணி எனக்கு கூட காட்டு வச்சுருக்காங்க இல்லை அப்படி நினைச்சிட்டோம் வீடியோ தான் வீடியோ போட தான் பிடிப்பாங்க ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்கு நான் பீஸ் பொறிச்சா நான் நிற்கணும் அதுக்காக தான் போட்டு சரியா அங்கே உங்களுக்கு பீஸ் நிற்கணும் 100 பீஸ் நிற்க கிடையாது ஆமாம் போடலாம் உரமாக வைங்க அண்ணா பீஸ் வரண்ணா நான் எனக்கு பீஸ் குவான்டிட்டி வந்து அது சமயத்தில் மெலிசாக இருக்கக்கூடாது மெலிசாக இருக்கக்கூடாது இப்போ பீஸ் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் ஆனால் 100 பீஸ் கணக்கு போடலாம்னு நினைக்கிறேன் போடு பீஸ் ஓகேவா ஓகே ஆ அந்த அக்கா நான் அந்த இறாவை கொடுத்து சரிவா எல்லாத்தையும் போடுறேன் வைங்க எவ்வளோ கேட்பேன் ரேட்டு சொல்லுங்க சொல்லுங்க டக்கு சொல்லு அது 4-5 கிலோ வேண்டாம் 100 ரூபாய் 9 அவங்க அவங்க இப்போ பேபிண்ணா கவர் இருக்கா எல்லாம் வேணும் மொத்தமாக தான் போட முடியும்ண்ணா நீங்கள் ஒரு 50 கவரில் போடுங்க என்ன ஒரு கவர் திட்டுமா போயிட்டு திட்டுமா அப்புறம் பாக்ஸ் இருக்கா உங்ககிட்ட முதல்ல ஐஸ் மீன் மீன் வாங்குங்க மீன் மேலே ஐஸே போடக்கூடாது மீன் மேலே போட அவ்வளோதான் நீங்கள் முதல்ல மீன் கவரில் வாங்குங்க அது அடுக்க முடியாது நீங்கள் மேலே வச்சுன்னா அடிக்கிட்டு வந்தீங்கன்னா கையை தூக்கி ஊற்றி பிடிக்கிறீங்களா இது மேலே வைங்க அப்படியே வைங்க வரேன் பீஸ் போடுங்க 30 ஆமாம் 50 பீஸ் போடுங்க அப்படியே எடுத்து வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது 33 பிடிங்க வீட்டுக்கு போகுது நீங்கள் அந்த மீன் ஸ்ட்ராங்காக இல்லை 35 மெயிலில் தான் ஏன் குத்தியாண்ணா போட்டுக்க பார்த்து சொல்கிறேன் குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறேன் இல்லை இப்படி பேசுறாங்க இது நம்புறியாண்ணா நீ இனிமேல் விஷயம் பண்ணுறதுக்கு நான் விட்டு கொடுத்தேன் இல்லையா மீன் வந்து மீன் ஒன்றும் ஆகாது புரியுங்களா மீன் ஒரு நாள் 50 பீஸ் கிடையாது தனியாக வச்சுங்க உள்ள போட ஐஸ் முடி போடுங்க முடி போட்டு மூளை வச்சுருங்க பாக்ஸில் அடியில் ஐஸ் போட்டு நல்லா ஐஸ் போட்டு டாப்பில் போடுங்க இல்லை குத்து நேச்சு நான் போயிட்டு எனக்கு குத்தணும் குத்து நேச்சு வரேன் நீங்கள் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருங்க நான் போட மசாலமாக போடணும் அடியில் கொஞ்சம் ஐஸ் கொடுப்பீங்க எல்லாம் இருக்குண்ணா ஆமாம் ஏன்னா பொடி மீன் அண்ணா இதை ரேட்டாக கொடுக்கணுங்க அதை எனக்கு காப்பரேட் எப்படி கொடுக்கணும்னு தெரியாதுடா என்ன உண்மையாதான் ஐயோ ஃபோன் வராது அது ஹலோ சொல்றா ஆமாம் ஏன்
80,000 உண்மைதா என்னாச்சு? சரி சரி. ஏய் எதுல யார்? ஜெகதீஷா? விக்கி எப்போ போனா? ஐயோ காசை போடுறது அப்படி தான் வரும். இது ஈவினிங் ஆர்டர் இருந்ததுல. சரிடா இதா பார்க்கலாம் விடு. நான் வெட்ட மாட்டேன். இல்லை அங்கே வந்து நம்ம பையன் வெட்டுவோம். அந்த காலை வெட்டி இன்னும் பீஸ் தான் ஒரு 2 பீஸ் போடணும். ஆனால் தெரியல கடை பீஸ் கடை பீஸு இல்லை அது அது கூட 50 பீஸ் போட்டுப்பா. இது கூட நீங்கள் ஏதாவது போட போறீங்களா? இது கூட பாக்ஸில் எல்லாத்தையுமே அடியில் வச்சுட்டு இந்த எல்லா மீன் அடியில் வைங்க. எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வந்து தருவீங்க மேலே. சரி சரிங்களா? ஏன்னா மீன் ரொம்ப அமுக்கி நீங்கள் ஏதாவது மேலே வச்சிங்கன்னா வந்தான் கவர் பண்ண. ஆமாம் அந்த கவர் எடுத்துங்க. கவர் வந்து போயிடுங்க. சொல்லுங்க தலைவா. சொல்லுங்க. 2 வெட்டா தலைவா. சரிங்க. சின்னது வெட்டிட்டியா? வஞ்சிரமா சின்ன வஞ்சிரமா? ஆமாம். ஓகே இந்த கொடை ஒன்று வெட்டாதா? சரி ஓகே. அண்ணா குடுவா அடியில் போடணும். எல்லாம் எடுக்குதா? குடுவா எடுக்குதா? ஆமாம் ஆமாம் கொடு. அது கொடு அப்படியே எடுத்து போகிறேன். நான் எடுக்குதான்னு கேட்டேன். உடனே எடுக்குதா? ஆமாம் ஆமாம் உடனே எடுத்து. அப்போல்லாம் வைக்காது அடியில் தனியாக கூட எடுத்து போயிடுங்க. ஆமாம் அது அப்படியே எடுத்து போயிடுறேன். அதான் பாக்ஸில் வைக்கிறது மட்டும் இந்தாங்க போய் பிடிங்க. இந்தாங்க பிடிங்க பார்த்து பிடிங்க. கவர் தான் இருக்குது. கொடுக்க வேண்டாம். கீழே விழுல. கீழே இருக்கு. அது வந்து வீட்டுக்கான அது வஞ்சிரம். அந்த வஞ்சிரம் அது அது வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்ரிங் வரும்போது இந்த மாதிரி வஞ்சிரம் வருது பார்த்தீங்களா? 2 கிலோ சைஸு 1.5 கிலோ சைஸு அதெல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு கேஸ் கொடுக்கலாம். பெரிய பெரிய மீன் போனீங்கன்னா நீங்கள் விலையை தான் போவோம். பாருங்க இந்த இதுக்கும் அதுக்கு டிபெண்ட் பண்ணி வச்சிங்களா? இதுதான் பெருசாக தெரியும் பார்க்குறது. ரவுண்டு கேட்குறாங்க நம்ம மக்கள். அதான பிரச்சனை. கேஸ் சொல்கிறேன். நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் சொல்கிறது புரியுது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ரவுண்டு கேட்குறாங்க. பெரிய மீனாக கேட்கணுமே அதனால கேட்குறாங்க. ரவுண்டு தாங்கிறாங்க. அது 3 ஒரு கவரில் போட்டுருவாங்க. கருப்பு கவரில் இதை போடுறது. டைம் ஆகி போச்சுப்பா. என்னப்பா இன்னும் வஞ்சிர மீன் பண்ண ஃபோன் பண்ணவே இல்லை. தலை இருக்குல்ல